Hi, this is Veda from Epo Trade Education. இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்டுடைய அப்டேட்ஸ் வந்து நம்ம நெக்ஸ்ட் வீக்கு என்ன நமக்கு ப்ரெடிக்ட் ஆகலாங்கிறத தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட்டாக 1 வீக் வந்து நம்ம மார்க்கெட் அப்டேட்ஸ் வந்து போட முடியாத ஒரு சில காரணங்களால் போட முடியாமல் போச்சு. ஸோ இனிமே வர்ற வீக்ஸ்லேருந்து நம்ம கண்டினியூஸாக நம்மளுடைய மார்க்கெட் அப்டேட்ஸ் வந்து டெய்லி நமக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கும். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நாம் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் அப்டேட் ஆகிறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த வீக் வந்து நமக்கு நிஃப்டி ஒரு சூப்பரான ஒரு ரேலியில் நமக்கு க்ளோசிங்கும் நடந்திருக்கு நமக்கு. ஸோ ஃபர்தராக நிஃப்டியில் நமக்கு என்னென்ன நடக்க போகுது, அதே மாதிரி பேங்க் நிஃப்டி வந்து என்ன நமக்கு ஒரு ப்ரெடிக்ட் ஆகுது, டெக்னிக்கலாக நம்ம வந்து ஃபைனலில் பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு சில விஷயங்களை வந்து நம்ம பார்த்துடலாம். அதுக்கப்புறமா வந்து நம்ம டெக்னிக்கல் வியூக்குள்ளே வந்து நம்ம போகலாம். முதல் விஷயம், இந்த வாரம் என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஃப்ஐஐஸ் அண்ட் டிஐஐஸ் 2 பேருமே வந்து ஒரு பையிங் சென்டிமெண்ட்டில் வந்து க்ளோசிங் அன்னைக்கு வச்சுருக்காங்க, லாஸ்ட் ட்ரேடிங் டே அன்னைக்கு. ஸோ ஓவராலாக எஃப்ஐஐஸ் வந்து இந்த செப்டம்பர் மந்த் வந்து பார்த்திங்கன்னா 15,000 crore ஓவரால் பையிங்கில் தான் இருக்கிறாங்க. ஸோ இடையில வந்து ஒரு சின்ன ஷோல்ட் அவுட் இருந்தால் கூட கண்டினியூஸாக எஃப்ஐஐஸ் வந்து ஒரு பையிங் சென்டிமெண்ட்டில் தான் இருக்காங்க. ஸோ நம்ம வந்து ஒரு 2 வாரத்துக்கு முன்னால் ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தோம், நிஃப்டி வந்து அடுத்த ராக்கெட்டுக்கு வந்து தயாராகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி. ஸோ இப்போ நமக்கு இந்த வீக் வந்து ஒரே நாளில் உங்களுக்கு ஒரு 15 மினிட்ஸ் கேண்டிலில் வந்து ஒரு டாப் கியரில் வந்து போனதுக்கு ஒரு குறிப்பிட்ட ஒரு பையிங் சென்டிமெண்ட் ப்ரெஷர் வந்து மார்க்கெட்டில் இருந்தது உண்மைதான். ஸோ இது இன்னும் தொடர்ச்சியாக எவ்வளோ தூரம் போகும் அப்படிங்கிறதையும் பார்ப்போம். அதே மாதிரி டிஐஐஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போ எஃப்ஐஐஸ் வந்து பையிங்கில் இருக்கும்போது டிஐஐஸ் வந்து ஒரு சில நேரம் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, பொசிஷனை வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு சின்ன ஒரு கரெக்ஷன் மோடுக்கோ எதிர்பார்த்து வெயிட் பண்ணுவாங்க. பட் ஆனால் டிஐஐஸுமே வந்து இந்த செப்டம்பர் மந்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5,500 crores வந்து ஒரு பையிங் சென்டிமெண்ட்டில் தான் இருக்காங்க. அதே மாதிரி இந்த வீக்கில் வந்து நிஃப்டிக்கு ஒரு வெயிட்டேஜ் கொடுத்த, அதே மாதிரி ஒரு டாப் பர்ஃபார்மர்னு சொல்லலாம், அந்த லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய டாப் 2 ஸ்டாக்ஸஸ் வந்து நம்ம கண்டிப்பாக பார்த்தே ஆகணும். ஃபஸ்ட்டு ஸ்டாக் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா பஜாஜ் ஆட்டோ, கிட்டத்தட்ட ஒரு 7% வரைக்கும் நல்ல ஒரு ஏற்றம் கொடுத்துருக்கு. அதே மாதிரி 2வது இடத்துல டிவிஸ் லேப் வந்து நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்கு. ஸோ 5% வரைக்கும் ஏறின ஸ்டாக்ஸஸ் லிஸ்ட்டில் ஒரு பேங்க் நிஃப்டிக்கு ஒரு டாப் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தது ஆக்சிஸ் பேங்க் வந்து நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்கு. அதே நேரம் நம்ம ஒரு லூசிங் சைடில் வந்து பார்த்திங்கன்னா வீக்லியில் ஒரு ரோஸ்ட் பர்ஃபார்மர் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஓஎன்ஜிசி கிட்டத்தட்ட ஒரு 5% வரை இறங்கியிருக்கு. அதுக்கு அடுத்த லிஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் நமக்கு வந்து பஜாஜ் ஆட்டோ எந்த லெவலுக்கு ஒரு டாப் பர்ஃபார்மிங் கொடுத்துருந்துச்சோ அதே மாதிரி அந்த பக்கம் பார்த்திங்கன்னா டாடா மோட்டார்ஸ் வந்து ஒரு 6% வரைக்கும் கீழே இறங்கியிருக்கு. ஓஎன்ஜிசி வந்து நம்ம ஏற்கனவே வந்து ஒரு 1 மந்த்துக்கு முன்னால் வந்து ஒரு வீடியோவில் பேசியிருந்தோம். ஓஎன்ஜிசி வந்து ஒரு 230 லெவல்ஸில் இருக்கும்போதே வந்து இது வந்து ஒரு ஸ்விங் ட்ரேடுக்கு வந்து நம்ம எடுத்து பண்ணலான்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ வந்து அது ஒரு கரெக்ஷன் மோடில் இருக்கிறதுனால அதையுமே நம்ம வாட்ச் லிஸ்ட்டில் வச்சுக்கலாம். ஒரு 20-30 ரூபா இன்னும் வந்து இறங்குச்சுன்னா அதை வந்து நம்ம ஒரு ஸ்விங் ட்ரேடுக்கு வந்து நம்ம எடுக்கிறதுக்கு யூஸ் பண்ணலாம். ஸோ பஜாஜ் ஆட்டோ அண்ட் டிவிஸ் லேப் இந்த 2யுமே நெக்ஸ்ட் வீக் இது என்ன பர்ஃபார்மன்ஸ் பண்ண போகுதுங்கிறதும் நம்ம வெயிட் பண்ணி பார்க்க வேண்டியிருக்கு. ஸோ அதை வந்து ஒரு ஸ்விங் ட்ரேடுக்கு யூஸ் பண்ணுறவங்க அனலைஸ் பண்ணிவிட்டு டிசைட் எடுங்க. ஒரு நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. இப்போ
நம்ம டிஐஎஸ் உடைய சென்டிமெண்ட் என்னங்கிறத பார்த்துட்டோம். அதே மாதிரி நிஃப்டி 50ல் என்ன பர்ஃபார்மன்ஸ் நடந்திருக்குங்கிறதையும் நம்ம வந்து பார்த்துட்டோம். அடுத்ததாக டெக்னிக்கல் நமக்கு என்ன சொல்லுது அப்படிங்கிறத வந்து நம்ம பார்த்துடலாம். கிட்டத்தட்ட 24,700க்கு மேலே வந்து ஒரு க்ளோசிங் நடக்கும்போதே வந்து இது வந்து 25,300க்கு போக போகுதுங்கிறத நல்லாவே வந்து நம்ம ப்ரிடிக்ட் பண்ணிட்டோம். இந்த வீக் வந்து நமக்கு ஒரு டாப் பர்ஃபார்மன்ஸ் வந்து நிஃப்டி பண்ணியிருக்கு. இப்போ நமக்கு டெக்னிக்கலாக அடுத்ததாக நெக்ஸ்ட் வீக்குக்கான சப்போர்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25,070 அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட்டாக இருக்குது. அந்த இடத்துல கண்டிப்பாக அது ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் லெவலாக இருக்கும். அந்த இடத்துல வந்து ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் நமக்கு கிடச்சிதுன்னா இதுவரைக்கும் நீங்கள் ஒரு பொசிஷன் எடுத்து ஹோல்ட் பண்ணாதவங்க, அதாவது நிஃப்டி ஆப்ஷன்ஸ் வந்து மந்த்லி கான்ட்ராக்ட் எடுத்து ஹோல்ட் பண்ணாதவங்க, பொசிஷனில் இல்லாதவங்க ஒரு ஃப்ரெஷ்ஷாக நம்ம வந்து நிஃப்டியை பை பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த இடத்த நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். 25,070ங்கிறது. ஸோ பொசிஷனலாக அப்போ நிஃப்டியோடைய டார்கெட் தான் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒருவேளை இந்த மந்த்தே கூட நமக்கு ரீச் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. 25,700 அப்படிங்கிற ஒரு பொசிஷனை ஃபர்தராக ஃப்யூச்சரில் வந்து இன்னும் பார்த்தீங்கன்னா நிஃப்டி கண்டிப்பாக ஓவரால் ஒரு பெரிய ஒரு ரேலியை வந்து பார்க்க தான் போகுது. இப்போ நமக்கு கொடுத்துருக்கிறது ஒரு ட்ரைலர் தான். மெயின் பிக்சர் இனிமேல் தான் நமக்கு இருக்குது. கண்டிப்பாக ஒரு சின்ன அமௌண்ட்டை நம்ம அதில் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் உங்களால் பண்ண முடிஞ்சது அப்படின்னா டிசம்பர் மந்த் கான்ட்ராக்ட்ஸை வந்து நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஒரு நல்ல ஒரு வேல்யூவேபலாக இருக்கும். அதில் ஒரு சின்ன அமௌண்ட்டை நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட் பார்க்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பேங்க் நிஃப்டியை வந்து அதே மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா பேங்க் நிஃப்டியுமே வந்து வீக்லியில் நமக்கு 51,500 அப்படிங்கிற லெவல்ஸுக்கு மேலே இன்றைக்கி வந்து நமக்கு வந்து க்ளோசிங் வச்சுருக்கு. பட் இது வந்து ஒரு பாசிட்டிவான மூமெண்ட்டாக தான் பேங்க் நிஃப்டிக்கு நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 51,050 ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ நியரஸ்ட் சப்போர்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 51,500 ஒரு வீக்லி நல்ல சப்போர்ட்டாக இருக்குது. ஸோ அந்த 51,500ல் ஒரு ரிவர்சல் நமக்கு கிடைச்சால், அது ஒரு சின்ன ஒரு கரெக்ஷன் கொடுத்துட்டு அங்கேருந்து ஒரு ரிவர்சல் கிடைச்சால் பேங்க் நிஃப்டியுமே வந்து நம்ம ஒரு ஸ்விங்குக்கு வந்து நம்ம பைக்கு நம்ம ட்ரை பண்ணலாம். பேங்க் நிஃப்டியோடைய ஒரு பொசிஷனல் டார்கெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு நியரஸ்ட்டாக 52,560 அப்படிங்கிறது பேங்க் நிஃப்டிக்கான ஒரு நியரஸ்ட் டார்கெட்டாக இருக்குது. ஸோ பொசிஷனலாக நீங்கள் ஒரு 1 மந்த் 2 மந்த் வந்து ஹோல்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா 53,300 கூட நம்ம போர்ட்ஃபோலியோ மாதிரி மேனேஜ்மெண்ட் பண்ணலாம். ஸோ அதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாகவே இருக்குது. ஸோ வர்ற வீக் வந்து ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்டில் தான் வந்து நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி போகிறதுக்கான பாசிபிலிட்டி அதிகமாக இருக்குது. ஸோ ஃப்ரெஷ்ஷாக பை பண்ணணும் அப்படின்னா ஒரு ரீட்ரேஸ்மெண்ட்டுக்கு நம்ம வந்து வெயிட் பண்ணி பை பண்ணலாம். இல்லை நான் வந்து ஒரு பொசிஷனலாகவே நான் வந்து ஒரு ஹேண்டில் பண்ண போகிறேன் அப்படின்னா பை பண்ணிக்கலாம். ஸோ ஸ்டாப் லாஸ் வந்து நம்ம எங்கே நம்ம ரீட்ரேஸ்மெண்ட் லெவல் நம்ம எதிர்பார்க்குறோமோ அதுக்கு கீழே வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஸோ பொசிஷனலாகவே ஓவரால் மார்க்கெட் வந்து இந்தியன் மார்க்கெட் வந்து ஒரு அப் ட்ரெண்ட் சைடு தான் வந்து ட்ராவல் ஆகிட்டு இருக்குது. கண்டினியூஸாக இன்னும் ஒரு பெரிய ஒரு ரேலியை நோக்கி எதிர்பார்த்துக்கிட்டு தான் ட்ராவல் ஆகுது. கண்டிப்பாக ஒரு பிக் ரேலி வந்து இருக்குது. ஸோ ஷார்ட் சைடு வந்து அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணாதீங்க. கால் சைடு வந்து நம்ம ஆப்ஷன் பையர்ஸ் வந்து கால் சைடு வந்து ஃபோக்கஸ் பண்ணுறது ஒரு ஹெல்த்தியான ட்ரேடுக்கு வழி கொடுக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் த வாட்சிங்.